எம்பெருமானி ஆத்மகந்துக்களே, ராமராஜ்யம் ஏற்படும் ராமன் கிருபையால் ராமராஜ்யம் ஏற்பட நாம் பிரார்த்தனை செய்வோம். மற்ற மகாவிஷ்ணு அவதாரங்கள் பல. ஸ்ரீராமன் ஏன் உயர்ந்தவர்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்ல வந்தவை. ஆனால் ஒரு மனிதன் எப்படி உன்னதமான மனிதனாக மிளர வேண்டும், உதாரண தத்துவ வடிவமாக வாழ வேண்டும் என சொல்ல வந்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் மட்டுமே. அயனம் என்றால் வழி என பொருள். ராமன் காட்டிய வழியே ராமாயணம் ஆயிற்று. கம்பன் இப்படி சொல்கிறார்: உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கும் நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். ஸ்ரீராமராமன் தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூலமந்திரம், மூத்த மந்திரம். அது 7 பிறவிகள் செய்த தீவினைகளை பொடியாக்கும் என்பது வால்மீகி சொன்னது. ஸ்ரீராமனின் இறப்புகளை சொல்லத் தொடங்கினால் ஏடும் தாங்காது, உலகம் தாங்காது. காலமுள்ள காலம் மட்டும் யுகங்களை தாண்டி அவன் நிலைத்திருப்பதற்கும் அவன் புகழை மானிட குலம் பாடுவதற்கும் காரணம் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கும் அவன் வாழ்ந்து சொன்ன உதாரணம். ஸ்ரீராமரின் வாழ்வு முழுக்க மானிட தர்மத்தையே போதித்து வாழ்ந்தார். உன்னதமான மானிடனின் மகா உன்னத குணங்களை தன் வடிவாக வாழ்ந்தான். மானிட வாழ்வு சிக்கலும் சிரமமும் கண்ணீரும் மிகுந்தது. அதில் சோதனையை தாண்டி ஒரு மனிதன் தன் நிலையில் வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டினான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்படி சோகமும் பரிதாபமும் கண்ணீரும் நிறைந்த வாழ்வு அவனுடையது. ஆயினும் ஒரு நொடியில் அவன் தன் நிலை தவறவில்லை. மானிடன் எப்படி கர்மமே சுதர்மமாக கொண்டு வாழ வேண்டும் என வாழ்ந்து தத்துவம் அவனுடையது. சகோதரர்களுடன் தாய்களுடனும் தந்தையின் ஒப்பற்ற பாசத்தில் வளர்ந்தவன் அவன். அந்த வில்லை கூட சீதைக்காக அவன் உடைக்கவில்லை. விஸ்வாமித்திரர் சொன்னார், உடைத்தான். சீதைக்கு மாலையிடுவதை தசரதனே முடிவு செய்வார் என ஒதுங்கி நின்றான் ஸ்ரீராமன். பெரும் அழகியும் அரசியுமான சீதையை அடையும் பந்தயத்தில் வென்ற பின்பும் தந்தையின் அனுமதிக்காக காத்திருந்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. தந்தை செய்த செய்தி அனுப்பி அனுபவித்த பின்பே அதை சீதையினை தன் ஒரே மனைவியாய் ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. மறுநாள் பட்டாபிஷேகம் என்னும் நிலையில் அவன் அரசு மறுக்கப்பட்ட பொழுது அவர் கானகம் செல்ல வேண்டும் என தசரதன் சொன்னபொழுதும், யாருக்கு என் அரசை கொடுக்கின்றேன், என் தம்பிக்கு தானே என பெருமையாக சொல்லி கானகம் புகுந்து அவரை அயோத்தியில் வணங்குகின்றது. ஸ்ரீராமன் சென்ற இடமெல்லாம் தர்மங்கள் அரங்கேறின. அரக்கர் கூட்டம் மானமும் ஒழிந்தது. தர்மத்தை அவர் அப்படி காத்தார். பெண்கள் மேல் அவருக்கு தனி இரக்கம் இருந்தது. சூர்பனகின் காதலை அவர் மறுத்து அவளுக்கு போதனையை செய்தான் ஸ்ரீராமன். இது முறையென்று என்ன இயல்பமன்று என எவ்வளவு போதித்தார். ஆனால் சீதை இருக்கும் வரை தன் காதலில் ஸ்ரீராமன் நிற்கப் போவதில்லை என அவளை கொல்ல முயன்ற சூர்பனகின் வடிவமான சூர்பனகின் மூக்கினை லக்ஷ்மணன் அறுத்து விரட்டினார். தாடையை கொல்லும் முன் விஸ்வாமித்திரனிடம் ஒரு பெண்ணை கொல்வது தர்மமாக வேண்டுகின்றார். மானிட குலத்துக்கு எதிரான தர்மத்துக்கு எதிரான அக்கிரமங்களில் ஆண் பெண் பேதமில்லை என அவன் குரு விளக்கிய பின்பே அவளை வதைக்கின்றனர். கல்லானால் மகரிகை ஸ்ரீராமனால் உயிர் பெற்றாள். அப்பொழுது மேற்க மறுத்தான். அவள் முனி கணவன் கோதுமர் முக்காலமும் உணர்ந்த உனக்கே இது பொய்க்கோழி என தெரியவில்லையா? அவளுக்கு எப்படி வந்தவன் முனிவன் என தெரியும் என அவன் சொன்னபொழுது மன்னிப்பு கேட்டு அகலையனை ஏற்றுக்கொண்டார் முனிவர். மானிடருக்கு இருக்க வேண்டிய மிக பெரும் குணம் அவனுக்கு இருந்தது. அது எல்லா உயிர் மேலும் அன்பு. குணங்களை தன் சமமாக அமர்த்தியவர் அவரே. கழுகு என்றாலும் ஜடாய்க்கு தன் உடன்பிறந்தவன் போல் காரியம் செய்தவரும் அவரே. தன்னை அறியாமல் அப்பால்
நிறுத்தப்பட்ட தேரைக்கும் அவன் அருள் பொழிந்தான் ராமச்சந்திரமூர்த்தி என்கிறது ராமாயணம். இதனாலேயே வானர் கூட்டம் அவன் அடிபணிந்து ஹனுமன் தான் கண்ட மனித கடவுளாகவே அவரை வணங்கின்றார். கடைசி வரை கூடவே இருந்தார்கள். அந்த இலங்கை போரில் கூட ராவணன் திருந்த கடைசி வரை சந்தர்ப்பம் கொடுத்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இன்று போய் நாளை வா என அவன் சொன்னது கடைசி இரவிலாது அவன் திருந்த மாட்டானா என நம்பிக்கையின்றி வேறு என்ன. ஸ்ரீராமனின் விசேஷ குணங்களில் ஒன்று அரசுக்கு ஆசைப்படாதது. வாலியினை வீழ்த்திய பின்பும் கிஷ்கிந்தர் ஸ்ரீராமனுக்கே சொந்தமானால் சுக்ரீவனுக்கு விட்டு கொடுத்தார். லங்காபுரியனை வென்றவன் நிச்சயம் அதன் அரசன் ஸ்ரீராமனே. ஆனாலும் வாக்குப்படி விபீஷனுக்கு விட்டு கொடுத்தார். சென்றமிடமெல்லாம் தர்மத்தை வாழ வைத்து அரியணை ஏற்றி வைத்துவிட்டு வந்தார் அந்த கருணாமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. தன்னையே நம்பியோரை எல்லாம் காத்தான். யாரெல்லாம் அக்கிரமத்தின் கொடுமையை தாங்காமல் அடைக்கலம் என வந்தார்களோ அவர்களெல்லாம் அரணாக நின்று காத்தான். இலங்கை போருக்கு பின்பு அவன் அயோத்திக்கு அரசனாகின்றான். இதுவரை ராமராஜ்யம் ஏற்பட்டு கொண்டு அவன் ஆட்சி முறை புகழப்படுகின்றது என்றால் அவனின் ஆட்சி திறன் அப்படி உண்டது. கவனிங்கள், ஒரு சலவை தொழிலாளி சீதை யோக்கியமா என்றவுடன் தலையினை ஸ்ரீராமன் சீவவில்லை, சிறைவிடவில்லை, நாடு கடத்தப்படவில்லை. மாறாக அவன் தன் குடிமகன் தன் அரசின் கீழ் வாழ்பவன், அவன் நம்பிக்கையை பெறுவது அரசனின் கடமை என்று சீதையின் தீக்குளிக்க சொன்னான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவனுக்கு சீதையை பற்றி தெரியும், அவளின் கற்பு பற்றியும் அவனுக்கு இருந்த சக்தி பற்றியும் தெரியும். அதனால் அவளை முழுக்க நம்பி அதன் நேரம் தன் நாட்டு குடிமகள் நம்ப வேண்டும் என்பதற்காக சீதையின் புகழ் அறியப்பட வேண்டும் என்று தீயிறங்க சொன்னான். அந்த நெருப்பு அந்த தாயை வணங்கியது. உலகிலேயே அரசனின் மனைவியை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என சொன்ன அரசன் அவனே. அது உலகமெல்லாம் புகழ்பெற்ற வரியாய் மாற்றிற்று. காலமாக தொடர்ந்தது. இதனுடைய அடுத்த பகுதியை நாளை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ராமராஜ்யம் நடக்கும். எப்படி ராமன் துயரத்தையும் துன்பத்தையும் கடந்து வந்து எப்படியெல்லாம் ரட்சிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அதர்மத்தை தர்ம வழியில் சென்று அழிக்க வேண்டும், அக்கிரமக்காரர்களுக்கும் காட்டு மிராண்டிகளுக்கும் எப்படி பாகம் புகட்ட வேண்டும் என்பதை ராமசரிதமே ராமாயணமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனவே ராமராஜ்யம் ஏற்படும். ராமராஜ்யத்தை நாம் கிடைக்க பெறுவோம் என்று பிரார்த்தித்து ராமனிடத்தில் சங்கல்பத்தை வைத்து நாமும் வாழ நாடும் வாழ நாடும் வளர்ச்சி பெற வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய தொழில்களே சரணம்.